ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட 10 வயசு மூத்தவங்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்திருப்ப. அது இந்த மேடத்துக்கு இல்லங்க. ஏண்டா இவங்கள பார்த்தா மேடம் மாதிரி தெரியுதா? ஐயோ இந்த பொம்பளைக்கு இல்ல. பொம்பளைன்னா மரியாதை கெட்டு போயிரும் பாத்து. உனக்கு இல்லமா. டேய் இந்த அம்மாவை நீ அம்மான்னு சொன்னா இத உங்க அம்மா கட்டணும் ஒண்ணே செருப்பால் அடிப்பா. ஐயோ என்ன பேச விடுங்க. அப்ப யாருக்கு தான் லெட்டர் கொடுத்தா? அது பட்டு ரோசா இல்லங்க, அதுக்கு கொடுத்தேன். பட்டு ரோசாவை கூட்டுவாங்க. என்ன கண்டாவியோ. இதம்மா பதமா பார்த்து கூட்டு வாமா. அமைதியா இருக்க மாட்டே. பனி நிலவே, நீ பள்ளிக்கூடத்திற்குள் கால் வைத்ததும் என் கண்களில் கற்பூரம் ஏற்றி விடுகிறாய். பாவலர் வந்துட்டாரு. இந்த பச்சை குழந்தையின் கண்கள் பள்ளி பாடத்து பக்கம் போகாமல் உன்னையே பார்க்க துடிக்கின்றது. இப்ப முத்துலிங்க வந்துட்டாரு. நீ சிரித்து சிரித்து பேசுகையில் என் காதில் இனிப்பாய் பொங்குகிறது. மருதகாசி வந்துட்டாரு. என்னடா இது? நீ குலுங்கி குலுங்கி போகையில் என் நெஞ்சுக்குள்ள குதிரை குதிச்சு குதிச்சு ஓடுது. இது யாரும் தெரியலையே. ஐயோ மறந்து போச்சு. இப்ப யார் சொல்றதுன்னு தெரியலையே. கவியரசு கண்ணதாசன். கண்ணதாசன் கரெக்ட் கரெக்ட். இது நான் உனக்காக எழுதி வச்ச கவிதை. படிச்சியா? நல்லா இருக்குல்ல? ஐயோ பாருங்க சார், உங்க பையன் படிக்கிற வயசுல என்ன பண்ணிருக்கான்னு. இப்படி சொல்லும் விட்டுக்கிட்டு பட்டே, என்ன பல்லடிச்சுக்கிட்டு இருக்க? இது என்ன ஸ்கூலா இல்ல கூத்தடிக்கிற பார்க்கா? ஏன் சார் லெட்டர் கொடுத்து அவனை விட்டுட்டு ஏன் போன திட்டுறீங்க? முதல்ல அவனுக்கு டிசி கொடுத்து அனுப்புங்க சார். யாருக்கு டிசி கொடுக்க சொல்ற? நீ இந்த ஊர் போஸ்ட்மேனா இருக்கலாம், நான் இந்த ஊர் விவசாயி. நான் சேத்துல கால் வச்சா நீ சோத்துல கை வைக்க முடியும். நிறுத்தியா? உன் பையன் எதுக்கு என் பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்தான்? நீ சாப்பிட்டியா? சரி. ஏய் கழுத, சொல்லிக்கிட்டா இருக்கேன் தூண்டி குச்சி மாதிரி இருக்க, அவனை போய் பாத்துக்கிட்டு இருக்க. ஆமையா, என் மகன் தூண்டி குச்சி மாதிரி இருக்கனாலதான் உன் பொண்ணு மீன் மாதிரி வந்து மாட்டிக்கிட்டா. கொன்னுடுவேன், நீ அழாத. உன் பையனை என் பொண்ணை பார்க்க கூடாதுன்னு சொல்லியா? பொண்ணுன்னா பள்ளிக்கிறதுக்கு வரும்போது அடக்க உடக்கமா வரணும், சும்மா சங்குன்னு வரக்கூடாது. இங்க பாருமா, இந்த ஸ்கூலும் வேணாம் ஒண்ணும் வேணாம், நம்ம சொந்த ஊர் கிருஷ்ணகிரிக்கே போலாம். ஆமா வா வென்று போ. பட்டு நில்லியா போற? நில்லியா பட்டு உங்க மாப்பிளைய சேர்த்து கூட்டிட்டு போயிடலாம்ப்பா. ஏமா அவன் சட்டையை கழட்டி போட்டா பள்ளி நினைச்சு காக்கா தூக்கிட்டு போயிடும். இவெல்லாம் எனக்கு மாப்பிளையா? ஏய் போறேன்னு சொன்னா கேட்க மாட்டியா? விடுறா அவனை. வாடா விட்டு வாடா. கத்தாத.